பேரு மூஞ்சி மூடி புறாவா. உன் மூஞ்ச பார்க்காம நான் விட மாட்டேன். எப்படி மூடி இருந்தாலும் இங்க காட்டு, மூஞ்ச காட்டு. பாத்துட்டாமா பாத்துட்டா பாவி எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? என்ன நமக்கு நேரம் நிக்கிறான்? ஆத்தி மூக்குக்கு கொண்டு வர்றாயா? ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பார்க்கை பற்றி. அதில் எனக்கு நடந்த சேடான விஷயங்களையும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்களையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க்குக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த பார்க்கில் எனக்கு நடந்த சந்தோஷமான விஷயங்களையும் ஃபன்னியான விஷயங்களையும் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பார்க்ல டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு 200 ரூபாயும், கிட்ஸுக்கு 150 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. அதாவது கிட்ஸை நிப்பாட்டி அவங்க 90 சென்டிமீட்டருக்கு அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்ல நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் வந்து இன்வைட் பண்ணுது நம்மள. 2 ஆஸ்ட்ரிச் வந்து பெருசா வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீரை நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. அந்த கீரையை வந்து நம்ம ஆஸ்ட்ரிச்சுக்கு கொடுக்கலாம். அது வந்து வாங்கி சாப்பிடுது. அந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா எக்கு சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புறாவெல்லாம் வந்து ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சுருக்காங்க. வெயில் நேரத்தில் போனதுனால எல்லாமே நிழல் பக்கத்து போய் ஒதுங்கி உட்காந்துருந்துச்சு. நீங்கள் போகிறதா இருந்தால் ஈவினிங் டைமில் போங்க, இல்லைன்னா காலையில் சீக்கிரம் போயிடுங்க. ரொம்ப வெயில் டைமில் போனீங்க அப்படின்னா பார்க்கை உங்களாலையும் சுற்றி பார்க்க முடியாது, ரொம்பவே வெயில் அடிக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான வெளிநாட்டு புறாக்கள் வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப ஃபன்னியான புறாக்களும் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பேரு மூஞ்சி மூடி புறாவா. உன் மூஞ்ச பார்க்காம நான் விட மாட்டேன். எப்படி மூடி இருந்தாலும் இங்க காட்டு, மூஞ்ச காட்டு. பாத்துட்டாமா பாத்துட்டா பாவி எதை பார்த்தேன்னு முழுசா சொல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சுருள் ரெக்கை புறா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போண்டா புறான்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. அதாவது உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டா போண்டா மாதிரி இருந்தது, அதனால போண்டா புறான்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. புறா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாஸ்திரி புறா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இந்த கிறிஸ்டின்ல சிஸ்டர் எல்லாம் போட்டிருப்பாங்களா ட்ரெஸ், அதே மாதிரி யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அந்த புறா வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன மூஞ்சி புறா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. பேரை பாத்தீங்கன்னா செம்ம காமெடியா இருந்துச்சு. அதாவது உடம்பு குண்டா இருந்துச்சு, மூஞ்சி மட்டும் சின்னதா இருந்தது, அதனால சின்ன மூஞ்சி புறான்னு வச்சிருக்காங்க. அந்த புறாவுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல கிளாக் மாதிரி ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா கோழி வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. நீங்க பாக்குறதுலயே நிறைய டிஃப்ரெண்டான கோழிங்க எல்லாமே நிறையவே இருந்தது. ரொம்பவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த கோழியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கந்தசாமி கோழி. கந்தசாமி படத்துல வடிவேலு விக்ரம் வருவாங்க இல்லைங்களா, அந்த போஸ்ட்லயே இருக்கும். அது பாருங்க, செம்ம காமெடியா இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாய்க்குட்டி ரொம்ப அழகா இருக்குது. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கோழி தான். பாருங்க, ரெக்கை விரிச்சதுனாலதான் தெரியுது அது கோழின்னு. இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் கோழி. காலில் பாத்தீங்க அப்படின்னா ஹேர் நிறைய வந்துட்டு பாக்குறதுக்கு செம்ம அழகா இருந்துச்சு. நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஏதோ பெருசா பெல்ஸ் பேண்ட் போட்டு நடக்கிற மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த கோழி வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கோழி. அதாவது நம்ம எங்க போறோம் அப்படின்னாலும் நம்ம பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கிட்டு போறோமோ அந்த சைடு வந்துட்டே இருக்கோம். இங்க பாருங்க. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அப்படியே பாருங்க. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா புறா, கோழி, வாத்து எல்லாமே இந்த இடத்துல சுத்தி வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகா இருக்கு. இந்த வாத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணிக்குள்ள எப்படி போயிட்டு வருது பாருங்க. வெயில் தாங்க முடியாதனால தண்ணிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இருக்குது. இந்த வாத்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்குது. இங்க பண்ணிருக்க நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா வாத்துக்குமே பாத்தீங்கன்னா தண்ணியோட அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கூண்டுக்குள்ளேயும் பாருங்க, கூண்டுலையும் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியோட அப்படியே சேர்த்து தான் வாட்டை வந்து உள்ள வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வாத்தை நான் க்ளோஸ் அப்ல போய் எடுத்தேன். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பக்கத்துல போனேன், நான் வந்து போயிடுச்சு. இப்போ இன்னும் அழகான மூமெண்ட்டை பார்க்கலாம். அக்வேரியத்துக்கு வந்திருக்கோம். பாருங்க, இது வந்து ஜெல்லி ஃபிஷ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நண்டு மீன்.
அதாவது இது வந்து மீனும் கிடையாது, நண்டும் கிடையாது, நண்டு மீன். அப்படியே மீன் வகையிலே பார்த்தீங்கன்னா நண்டு மாதிரி இருக்குது. ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நண்டு. இது வந்து நம்ம நாட்டு நண்டு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நண்டு. இந்த ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கலர் கலராக ரொம்ப அழகா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து முயல் பண்ணைக்கு போனீங்கன்னா முயல் பண்ணை வந்து ஓப்பன் பிளேஸ்லேயே வச்சிருப்பாங்க. நீங்கள் காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் பக்கத்துலேயே போய் பார்க்கலாம். முட்டையெல்லாம் அடை காக்கிறதுக்கு, குஞ்சு பொரிக்கிறதுக்கு எப்படின்றத காட்டுற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரிஜினலாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா முட்டையுமே அடை காக்கிறது மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடை காத்து குஞ்சு பொரிச்சிருக்கும் இல்லையா சின்னதாக, அதெல்லாம் வந்துட்டு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஓப்பன் பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான கலர் மீன்களை வந்து ஒரு தொட்டியில வந்து விட்டுருந்தாங்க. ஓப்பன் பிளேஸ்ல நீங்க கை வச்சு கூட பார்க்கலாம். அவ்வளோ அழகா இருந்தது ஃப்ரெண்ட். பார்க்கவே 2 கண் பத்தாது. வந்து பாத்தீங்க அப்படின்னா காட்டு விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள், பாம்புகள் இதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே அழகாகவும் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. அந்த மொமெண்ட்டை பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பெருச்சாளி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பாம்பு. எல்லாமே ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்த விலங்குகள் தான் நிறைய இருந்துச்சு. ஆப்பிரிக்கன் பாம்பு இது ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இது வந்து மலைப்பாம்பு பாருங்க, ஆப்பிரிக்கன் மலைப்பாம்பு தான். இது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. மலைப்பாம்பு மாதிரி தெரியல, நார்மல் பாம்பு மாதிரி சின்னதாக தான் இருந்தது பாருங்க. பக்கத்துல பார்க்க பெரிய மலைப்பாம்பு மாதிரி இருந்துச்சு, ஆனா ரொம்ப சின்ன பாம்பு தான் பாருங்க. நாங்க போனப்ப பாம்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாறை இடுக்குல போய் உட்காந்துருந்துச்சு. அங்க பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாறை இடுக்குல போயிட்டு உட்கார்ந்து இருக்குது பாருங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சென்சார் வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிட்டுக்குருவிலே பாத்தீங்கன்னா நிறைய வகை வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, கலர் கலரா நல்லா நிறைய வகை இனங்கள் வச்சிருந்தாங்க. இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சோந்தி அப்புறம் ஓனான் ரெண்டுமே வந்துட்டு இதுக்குள்ள வந்து வச்சிருந்தாங்க. நிறைய இருந்தது. அந்த மரத்தோட கலர்லயே இருக்குது பாருங்க பச்சோந்தி. எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பச்சோந்தி. பீகாக் ஸ்டாச்சு ஒன்று செல்ஃபி எடுக்கிறதுக்காக வச்சிருந்தாங்க. கேன்டீன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க டோக்கன் வாங்கிட்டு ஆப்போசிட்ல வந்துட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும், கொஞ்சம் டைம் தான் ஆகுது. வீக்கெண்ட் டைம்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். கேன்டீனோட ஃபுல் வியூ பாருங்க. நடுவில் வந்து ஊஞ்சல் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க, குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீக்கெண்ட் டேஸ்ல மட்டும் போகாதீங்க, ஃப்ரீயா இருக்க டைம்ல போனீங்கன்னா நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஃபுட்டும் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகுது. பேர்ட்ஸ் எல்லாம் லைவா ஷோ பண்ற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி காலையும் சானிடைஸ் பண்ணிட்டு கையையும் கழுவிட்டு உள்ள போகணும். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு கூட்டம் அதிகமா இருந்தனால அங்க நிக்க வச்சுட்டாங்க. டிக்கெட்டை செக் பண்ணிட்டு நம்ம கையில வந்து சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. எத்தனை டிக்கெட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மட்டும் தான் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இங்க ஒவ்வொரு பேட்சா தான் உள்ள அனுப்புறாங்க. இங்க போய் நீங்க உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க உள்ள பேர்ட்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம். கையில சீட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல வந்து உட்காந்து நம்ம கையில வந்து உட்காந்து வந்து சாப்பிடுது. ஆனா நிறைய வந்து உட்காந்து சாப்பிடல, 1-2 தான் வருது. மித்த நேரம்லாம் நம்ம கையை நீட்டிக்கிட்டே ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி தான் இருக்குது. நாங்களாம் ரொம்ப நேரம் கை நீட்டி நின்று அதுக்கப்புறம் தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுச்சு பாருங்க. ஆனா ரொம்பவே அழகாகவும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கு. நிக்கிறான் ஆத்தி கொண்டு வர்றாயா, ஓந்து பார்த்தா தரடா காசு கேப்ப.
இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா அதுவா வந்து நம்ம கையில உட்காந்து சாப்பிடாது. அங்க உள்ள ஸ்டாஃப் கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கொண்டு வந்து நம்ம கையில கொடுப்பாங்க. சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்துட்டு அந்த மணல்ல வந்து போட்டுருங்க. போட்டீங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. இந்த மணல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியலா எந்த கல்லும் இல்லாம சலிச்ச மணலா போட்டிருந்தாங்க. கால் வைக்கவே சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்க அந்த மணல்ல இறங்கின உடனே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த இடம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 தியேட்டர் இருக்குது. பர் பர்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இந்த 120 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் தான் நமக்கு வந்து ஷோ போடுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்துட்டு நம்ம டோக்கன் வாங்கணும். ஒரு டோக்கன் வந்து 60 ரூபா சார்ஜ் பண்றாங்க. சில கேம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம 2 டோக்கன் கொடுத்தாதான் அந்த கேம் வந்து விளையாட முடியும். ஒரு சில கேம்ல மட்டும்தான் ஒரு டோக்கன் வச்சு விளையாட முடியும். இந்த பால் கேம் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. பால்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருந்தது. அதனால குழந்தைங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. போனீங்க அப்படின்னா ஒரு டைமாவது குழந்தைங்களை இந்த பால் கேம்ல எல்லாம் விளையாட விடுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.